நண்பர்களே, மீண்டும் டாட்டட் மாயுஐ அப்ளிகேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்பிட்வீன் லாஸ்ட் சம் மந்த்தாக வந்து அதை கண்டினியூ பண்ண முடியல, ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். நிறைய பேர் அதை வந்து கண்டினியூ பண்ண சொல்லி ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க. கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுறேன். நம்ம இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். டாட்டட் மாயுஐ அப்ளிகேஷனை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு டிவைஸ் ஏபிஐ ஆக்சஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் லொக்கேஷன் ஏபிஐ ஆக்சஸ் பண்ணுறது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி டாட்டட் மாயுஐ மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஹை லெவலில் மட்டும் கோடு எழுதினா போதும். ஸோ அந்த கோடு ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிளாட்ஃபார்முக்கும் அடாப்ட் ஆகும். நம்ம இதில் வந்து 2 டைப்பாக அப்ளிகேஷன் கோடு எழுதலாம். சொன்ன மாதிரி சிங்கிள் பேஸ் டாப் லெவலில் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா, லோ லெவலில் டாட்நெட் மாயுஐ வந்து அந்த ஏபிஐ ஹேண்டில் பண்ணிக்கும். நீங்கள் ஆண்ட்ராய்டில், ஐஓஎஸில், விண்டோஸில் ரன் பண்ணிங்க அப்படின்னா, அதுக்கான கரஸ்பாண்டிங் ஏபிஐ என்னவோ அந்த ஏபிஐ கால் பண்ணி அதுக்கான ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இது ஒரு விதம். இன்னொரு விதம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்பெசிஃபிக்காகவும் எழுதலாம். நீங்கள் உங்களோட ஓன் ஏபிஐ எழுதி ஆண்ட்ராய்டில் இருந்தால் எனக்கு இப்படி ரன் ஆகணும், ஐஓஎஸ் விண்டோஸில் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ அந்த கான்செப்ட் பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சிங்கிள் ஏபிஐ கால் பண்ண போகிறோம். அதாவது வந்து லொக்கேஷன் ஏபிஐ கால் பண்ணி சிங்கிள் கோட் பேஸ் தான். ஸோ அது ஆண்ட்ராய்டில் எப்படி ரன் ஆகுது, விண்டோஸில் எப்படி ரன் ஆகுறதை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக விஷுவல் ஸ்டுடியோவில் டாட்நெட் மாயுஐ டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து லொக்கேஷன் ஏபிஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இந்த டிவைஸ் லொக்கேஷனை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம வந்து ஆக்சஸ் வந்து கேட்கணும் யூசர்கிட்ட. ஏன்னா இப்போ வந்து மோர் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷனை டிவைஸ் லொக்கேஷன் ஏபிஐயோ இல்லை ஒரு அதர் அப்ளிகேஷனோ எப்படியோ ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து செக்யூரிட்டி அலர்ட் கொடுக்கணும். ஸோ யூசர் பர்மிஷன் கொடுத்தா தான் நம்ம வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியும், இல்லைனா ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த பர்மிஷன் ரிக்வஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஆக்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஆக்சஸ் வந்து எனேபிள் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆண்ட்ராய்டு போனோம் அப்படின்னா, இந்த ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட் எக்ஸ்எம்எல்னு இருக்குது. இதை வந்து நீங்கள் 2 டைப்ஸாக ஓப்பன் பண்ணலாம். ஒன்று வந்து டேரெக்டாக இங்கே ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா யூஏயில் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதர்வே வந்து இப்படி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்எம்எல் டெக்ஸ்ட் எடிட்டர் இதை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ நான் வந்து டிஃபால்ட்டாக வந்து இந்த யூஐ மோடில் போகிறேன். இந்த டிவைஸ் லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3 பர்மிஷன் வந்து நம்ம வந்து யூசர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட் என்னன்னா, இந்த ஆக்சஸ் கோரேஸ் லொக்கேஷன் இந்த ஆப்ஷன், ஃபைன் லொக்கேஷன் இந்த ஆப்ஷன், அண்ட் நெட்வொர்க் ஸ்டேட் இந்த ஆப்ஷன் இதுவும் எனேபிளாக இருக்கணும். இது வந்து டிஃபால்ட்டாக எனேபிளாக இருக்கும் மொபைல் அப்ளிகேஷனுக்கு. ஸோ நம்ம இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கணும். இது வந்து ஆண்ட்ராய்டுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து விண்டோஸ்க்கு போனோம் அப்படின்னா, இந்த package.app.x manifest இந்த ஃபைல் இருக்குது. இதை வந்து நீங்கள் யூஐலையும் ஓப்பன் பண்ணலாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்எம்எல் எடிட்லையும் ஓப்பன் பண்ணலாம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேப்பபிலிட்டிஸ் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் போகணும். இதில் போயிட்டு லொக்கேஷன் சொல்லி இந்த ஆப்ஷன் இருக்கும், இதை எனேபிள் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து யூசர்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ண போகிறோம், நான் வந்து உங்களோட டிவைஸ் லொக்கேஷனை ஆக்சஸ் பண்ண போகிறேன், நீங்கள் எனக்கு பர்மிஷன் தரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறோம். அவங்க எஸ்ன்னு கொடுத்தா நம்ம டிவைஸ் லொக்கேஷன் எடுக்க போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா வெளில வந்துட போகிறோம். ஐஓஎஸை பற்றி லேட்டராக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து ஆண்ட்ராய்டு அண்ட் விண்டோஸ். நெக்ஸ்ட் வந்து மெயின் பேஜ்.xml ஃபைலில் இங்கே தான் நம்ம வந்து மெயின் கோட் எழுத போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு யூசர்கிட்ட பர்மிஷன் கேட்குறோம், அவங்க ஆக்சஸ் கொடுத்துட்டாங்க. ஆக்சஸ் பண்ண பிறகு நம்ம வந்து டிவைஸ் லொக்கேஷன் எடுக்கணும். ஸோ அந்த கோடு தான் இங்கே எழுத போகிறோம். நான் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ப்ரைவேட் async டாஸ்க் ஃபங்க்ஷன் நேம் வந்து கெட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கெட் லொக்கேஷன் ஜஸ்ட் ட்ரை கேட்ச் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம லொக்கேஷனை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஜியோலொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லொக்கேஷன் கிடச்சிரும். அதுக்கு முன்னாடி வந்து லொக்கேஷன் ரெக்வஸ்ட் எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து கெட் லொக்கேஷன் request. So here request new of geolocation request. ஸோ இங்கே வந்து நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்ணணும், என்ன டைப் ஆஃப் அக்யூரன்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து டிஃப்ரெண்ட் வேயில் வந்து நம்ம வந்து எடுக்கலாம். ஒன்று வந்து பெஸ்ட் லொக்கேஷன் ஆர் டிஃபால்ட் ஹை, தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம கோ வித் பெஸ்ட் ஆப்ஷன் போயிடும். ஸோ ஒன்ஸ் ரிக்வஸ்ட் எடுத்த பிறகு அடுத்து நம்ம வந்து லொக்கேஷன் எடுக்கணும். ஸோ ஜியோ லொக்கேஷன்
டாட் கெட் லொக்கேஷன் அசிங்க். இங்கே வந்து நம்ம ரெக்வஸ்ட்டை பாஸ் பண்ணணும். என்ன டைப் ஆஃப் நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ண போகிறோம், பெஸ்ட்டாக இல்லை டிஃபால்ட்டாக ஹை மோடா, எந்த மோடில் வந்து நமக்கு லொக்கேஷன் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இந்த இதில் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா யூசரோட லொக்கேஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஒன்று வந்து latitude அண்ட் another one is longitude. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் அசைன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் லொக்கேஷன் இன்ஃபோ. ஸோ இது தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தேவையில்லை. ஸ்பீட் கூட ஓகே. ஜஸ்ட் அதர் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்த பிறகு நம்ம வந்து ஜஸ்ட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஆப் டாட் கரண்ட் டாட் மெயின் பேஜ் டிஸ்பிளே அசிங்க். இங்கே வந்து நம்ம வந்து இந்த லொக்கேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இது வந்து அசிங் ஃபங்க்ஷன். வி ஹாவ் டு ஆட் அ வெயிட். தட்ஸ் இட். இந்த ஃபங்க்ஷன் எங்கே கால் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கவுண்டர் கிளிக்டு இந்த பட்டனில் வந்து நம்ம கால் பண்ண போகிறோம். நமக்கு இந்த கோடு தேவையில்லை, இதை ரிமூவ் பண்ணிட்டோம். இதுவும் தேவை கிடையாது. ஜஸ்ட்டு வந்து இங்கே வந்து கெட் லொக்கேஷன் ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறோம். ஸோ இது அசிங் ஃபங்க்ஷன். நம்ம அசிங்க் ஆட் பண்ணோம் வாய்ட். தட்ஸ் இட். அண்ட் இன்னொரு சேஞ்ச் பண்ண போகிறேன். மெயின் பேஜஸில் வந்து கிளிக் மீக்கு பதிலாக லொக்கேட் மீ அப்படின்னு மாற்ற போகிறோம். ஜஸ்ட் லொக்கேட் மீ. தட்ஸ் இட். ஸோ இந்த அப்ளிகேஷன் நான் எங்கே ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஆண்ட்ராய்டு எமுலேட்டரில் ரன் பண்ண போகிறோம். செகண்ட் வந்து விண்டோஸில் ரன் பண்ண போகிறோம். ஸோ நான் யூஸ் பண்ணுற எமுலேட்டர் Pixel 7 Pro. அந்த எமுலேட்டர் தான் யூஸ் பண்ணேன். இது வந்து ஆண்ட்ராய்டு 14.0 ரன் ஆயிடுச்சு. டிப்ளை பண்ணுவோம் நம்ம எமுலேட்டரில் அண்டு அங்கே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ டிஃபால்ட் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகுது. மெயின் பேஜில் டிசைன் பண்ணியிருக்க மாதிரி பட் இமேஜ் ஹலோ வேர்ல்ட் வெல்கம் டு .NET மல்டி பிளாட்ஃபார்ம் ஆப் UI. நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் இந்த பட்டன் தான். நம்ம சேஞ்ச் பண்ணது லொக்கேட் மீ. இப்போது இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஆக்சஸ் ரைட்ஸ் கேட்குது. இந்த ஆப் வந்து லொக்கேஷன் வந்து எப்போ யூஸ் பண்ணலாம், while using the app only this time, don't allow. 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் while using the ஆப்னு கொடுத்தோம்னா நம்ம எப்பப்பெல்லாம் இந்த ஆப் யூஸ் பண்ணுறோம் அப்படிமோ அப்போல்லாம் வந்து லொக்கேஷனை வந்து இந்த ஆப் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறோம். ஒன்லி திஸ் டைம்னா இப்போ மட்டும் இந்த ரன்னுக்கு மட்டும் ஆக்சஸ் கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். டோன்ட் அலோனா ஆக்சஸே கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்குது. நான் ஜஸ்ட் ஒன்லி திஸ் டைம் கொடுத்துக்கிறேன். கொடுத்த பிறகு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா லொக்கேஷன் API கால் ஆகி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ த லொக்கேஷன் இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டாக டிஸ்பிளே ஆகுது. இது வந்து ஆண்ட்ராய்டில். நெக்ஸ்ட்டு இதே வந்து எப்படி விண்டோஸில் ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே என்ன சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா விண்டோஸ் மிஷின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி சேம் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறேன். எந்த கோட் பேஸும் நான் சேஞ்ச் பண்ணல. ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் ரன் பண்ணுறோம். ஸோ விண்டோஸ்லேயே வந்து சேம் ஆப்ஷன். நம்ம இந்த பட்டன் கிளிக் பண்ணுறோம் லொக்கேட் மீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட விண்டோஸில் ரன் ஆகிற பிசி எந்த லொக்கேஷனில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். எப்படி வந்து ஒரு சிங்கிள் API மூலயமா எப்படி நம்ம டிவைஸ் லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நமக்கு எந்த API ஆக்சஸ் பண்ணமோ அந்த API வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கரஸ்பாண்டிங் மேனிஃபெஸ்ட் ஃபைலில் வந்து நம்ம வந்து அந்த ஆக்சஸ் கேட்கறதுக்கான ஆப்ஷனை ஆட் பண்ணிவிட்டு கரஸ்பாண்டிங்காக அந்த API வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம அப்கமிங் வீடியோஸில் இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். தேங்க்யூ.